ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரசிடென்ட். வாங்க நம்ம பிரசிடென்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். பிரசிடென்ட் பார்ட் 5ல ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும் அந்த ரிலேட்டட்ல வரும். ஃபர்ஸ்ட் அது ஆர்டிகல் 52ல இருந்து 78 எதை டீல் பண்ணுதுன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ டீல் பண்ணுது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யார் இருப்பான்னு பார்த்தா பிரசிடென்ட் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நம்ம பிரசிடென்ட்டை பார்த்துடலாம். அடுத்து நம்ம கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்கு, நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், அவரோட குவாலிஃபிகேஷன், ஓத்து, கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, இம்பீச்மெண்ட், வேக்கன்சிஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீட்டோ பவர், அப்புறம் பார்டனிங் பவர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எலெக்ஷன். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்பவுமே இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா எலக்டோரல் காலேஜ் மூலியமா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் யார் யாரெல்லாம் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட் போடுவாங்க, 2 ஹவுஸ்ல இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட் போடுவாங்க, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மெம்பர்ஸ்லாம் ஓட் பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கவங்க ஓட் போடுவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்ல என்னன்னா பாண்டிச்சேரியும் டெல்லியும் சேர்த்துக்குவாங்க. யார் யார் ஓட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா நாமினேட்டட் பீப்புள், இல்லைன்னா அசம்பிளி டிசால்வ் ஆன மெம்பர்ஸ் யாருமே பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் போட மாட்டாங்க. அடுத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமா நடக்கும். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா என்னன்னா இப்போ சப்போஸ் ஒரு 5 பேர் எலெக்ஷன்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா 5 பேத்துக்கும் எலெக்ஷன் நடக்கும். இப்போ டோட்டல் மெம்பர்ஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எலெக்ஷன் இருக்குன்னா பாதி +1 இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஒரு 46 சம்திங் ரேஞ்ச்ல எடுத்துட்டாரு, செகண்ட் மெம்பர் ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்ச்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே 50+1 வரல அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லீஸ்ட் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களோட ஓட்ஸை மீதி 4 பேருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுல யார் மெஜாரிட்டியா வராங்களோ அவங்கதான் பிரசிடென்ட்டா செலக்ட் ஆவாங்க. இதுதான் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பிரசிடென்ட்டோட வேகன்சிஸ்லாம் பார்க்கலாம். பிரசிடென்ட்டோட வேகன்சிஸ் அவர் எப்படியெல்லாம் வேக்கண்ட் ஆகும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சப்போஸ் அவர் அவரோட டென்யூர் 5 வருஷம் அவருக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சோம் 5 வருஷம் இருக்க டென்யூர் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பிளேஸ் வேக்கண்ட் ஆகும். இல்லைன்னா அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தாருன்னா வேக்கன்சி வேக்கண்ட் பிளேஸ் வேக்கண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா இவர் இம்பீச் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவருக்கு பிளேஸ் வேக்கண்ட் ஆகும். இல்லைன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னா, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் அவரோட ஏதாச்சும் இந்த லாவை வயலேட் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் மூலியமாவும் பிரசிடென்ட்டுக்கு வேக்கன்சிஸ் வரும். இப்போ பிரசிடென்ட்டோட வேக்கன்சிஸை நம்ம ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் முதல்ல வைக்கணும். எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் சப்போஸ் பிரசிடென்ட் இறந்துட்டாரு அது மாதிரினா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. இல்ல பிரசிடென்ட்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் இவங்க பிரசிடென்ட் இந்த ஏற்கனவே முன்னாடி இருக்க பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். பவர்ஸ்ல என்னென்ன பிரசிடென்ட்க்கு பவர் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு, ஃபினான்ஷியல் பவர் இருக்கு, ஜுடிஷியரி பவர் இருக்கு, டிப்ளமேட்டிக் பவர் இருக்கு, மிலிட்ரி பவர் இருக்கு, எமர்ஜென்சி பவர் இருக்கு. இதுதான் பிரசிடென்ட்டோட பவர்ஸ். இப்ப நம்ம ஒரு பவர்ஸையும் பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னா என்ன? இப்ப பிரசிடென்ட்ல வர எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கும் பிரசிடென்ட்டோட பேர்ல தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் இப்போ அவர் தேவைன்னா அவருக்கு லா நம்ம மக்களுக்காக அவர் லா மேக் பண்ணலாம். பிரசிடென்ட் யார் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர், கவர்னர், அட்டார்னி ஜெனரல், யூபிஎஸ்சி சேர்மேனு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனு, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேனு, இவங்க எல்லாத்தையும் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா இப்ப பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னா அது பிரசிடென்ட் போகுதுன்னா அவர் அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணாதான் அது ஒரு ஆக்டா மாறும். பிரசிடென்ட் லோக்சபாவையும் டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட்
ஜாயிண்ட் சிட்டிங் 2 ஹவுஸையும் ஜாயிண்ட் சிட்டிங்க்கும் கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி இப்ப ஏதாச்சும் எமர்ஜென்சியா லா அது மாதிரி சட்டம் கொண்டு வரணும்னா பிரசிடென்ட் வந்து அதை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். அவரோட பினான்சியல் பவர்லாம் என்னன்னா வந்து பிரசிடென்ட் வந்து மணி பில்லை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், மணி பில்லை வந்து பாஸ் பண்ணலாம். அப்புறம் பிரசிடென்ட் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து பிரசிடென்ட் வந்து லா மீன்ஸ் மணி எல்லாம் எடுத்து பீப்புள் வெல்ஃபேருக்காக அவர் வந்து கொடுக்கலாம். பிரசிடென்ட்டோட ஜுடிஷியல் பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இப்போ வந்து சப்போஸ் பிரசிடென்ட்க்கு வந்து ஏதாச்சும் லால டவுட் இருந்துச்சுன்னா அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்டுக்கலாம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவர் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பிரசிடென்ட்க்கு வந்து பார்டனிங் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கறது டிப்ளமேட்டிக் பவர்ஸ். டிப்ளமேட்டிக் பவர்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், அக்ரிமெண்ட் சைன்ஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டோட டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரசிடென்ட்டோட மிலிட்ரி பவர்ஸ். மிலிட்ரி பவர்ஸ் பிரசிடென்ட் வந்து தான் வந்து சுப்ரீம் ஹெட்னு சுப்ரீம் ஹெட் இல்லைன்னா சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லுவாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட சீஃப்லாம் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணா பிரசிடென்ட் வந்து ஒரு வார் அறிவிக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரசிடென்ட்டோட மிலிட்ரி பவர்ஸ். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்கும். ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, அப்புறம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றது, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதுதான் வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வீட்டோ பவர்ஸ். வீட்டோ பவர்ல வந்து அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பேக்கெட் வீட்டோ 4 வீட்டோ இருக்கு. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீட்டோ பவர் வந்து இப்போ ஒரு பார்லிமெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணாங்கன்னா வந்து பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் வந்து அது ஒரு ஆக்டா மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 1111 வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை வந்து என்ன அக்செப்டும் பண்ணலாம், அப்ரூவல் பண்ணலாம், இல்லைன்னா அது பில்லை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா திரும்பி அந்த பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்கு வந்து அனுப்பலாம். இப்போ நம்ம வந்து அப்சல்யூட் வீட்டோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்சல்யூட் வீட்டோ என்னன்னா வந்து இப்போ வந்து பிரசிடென்ட்க்கு ஒரு பில் வந்துச்சுன்னா அவர் வந்து அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாரு, எதுவுமே பண்ணாம திரும்பி ரீகன்சிடரேஷனுக்கும் அனுப்பாம அவர் சிக்னேச்சரும் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அது எந்த மாதிரி ரிலேட்டடான பில்ஸா இருக்கும்னா பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லு, அப்புறம் பிரைவேட் மெம்பர்ஸ் பாஸ் பில்ஸ் தான் வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குவாலிஃபைட் வீட்டோ. குவாலிஃபைட் வீட்டோ வந்து நம்ம இந்தியன் பிரசிடென்ட்க்கு இல்லை, இது வந்து யூஎஸ் பிரசிடென்ட் தான் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிச்சாங்கன்னா ஹையர் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து சிக்னேச்சர் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஆக்டா பாஸ் பண்ணியே ஆகணும் அந்த பிரசிடென்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா என்னன்னா ரீகன்சிடரேஷனுக்கு இப்போ வந்து ஒரு பில் பாஸ் ஆச்சுன்னா ஹையர் மெஜாரிட்டி வந்து சிக்னேச்சர் பண்ணிட்டாங்கன்னா வந்து பிரசிடென்ட்டும் வந்து சைன் பண்ணி ஆகணும். இதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோ. அடுத்து வந்து பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோலாம் என்னன்னா வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணாம பில்லை வந்து பாஸ் பண்ணாம லெஜிஸ்லேட்டிவ் எதுவுமே பண்ணாம பிரசிடென்ட்டே வச்சிருப்பாரு. இதுதான் வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து பார்டனிங் பவர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்டனிங் பவர் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 72 படி யார் யாருக்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணலாம், மன்னிப்பு வழங்கலாம் அப்படின்னு பார்த்தா லா வந்து எகெயின்ஸ்டா லா இருக்கிறத வந்து அதை மீறி ஏதாச்சும் தப்பு பண்ணாருன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அவர் பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணலாம். இல்லைன்னா மிலிட்ரி ரிலேட்டடா ஏதாச்சும் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணலாம். இல்லைன்னா யாருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா வந்து பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். பார்டன்னா என்னன்னா வந்து இப்ப வந்து அவரோட தண்டனை காலத்தையும் அவரோட பண்ண தப்பையும் மன்னிச்சு விடுறதுதான் வந்து பார்டன். அவருக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஏதாச்சும் தண்டனை கொடுத்திருந்தாங்க, ஒரு 10 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு தண்டனை இல்லாம அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுதான் வந்து பார்டன்னு சொல்றாங்க. மொத்தமா திரும்பி எந்த கேஸும் திருப்பி எந்தபடி தண்டனையும் இல்லாம அனுப்பிச்சு விடுறதுதான் வந்து பார்டன்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன்ல என்னன்னா வந்து இப்ப வந்து ஒருத்தர் தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா கொடுக்குற தண்டனை மீன்ஸ் அது வந்து ஒரு ஆயுள் தண்டனையா மாத்துறது தான் வந்து கம்யூட்டேஷன் சொல்றாங்க. அடுத்து ரெமிஷன்னா என்னன்னா வந்து இப்ப வந்து ஒருத்தவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்கு தண்டனை வந்து இப்ப வந்து ஒரு 2 மாசத்துக்கு கழிச்சு இவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, ஒரு வருஷம் கழிச்சு இவருக்கு திரும்பி தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை காலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் வந்து ரெமிஷன் சொல்லுவாங்க. ரிப் ரைட்னா என்னன்னா வந்து இப்போ வந்து டிசபிலிட்டி, இந்த பிரெக்னன்சி, உமன் பிரெக்னன்சி அப்ப இவங்கெல்லாம் வந்து
கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தண்டனை காலத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறத வந்து ரிப்ரைட்னு சொல்லுவாங்க. ரிப்ரைட்னா என்னன்னா வந்து இப்போ ஒரு கன்விக்ட் வந்து பிரசிடென்ட் வந்து பாடல் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாருன்னா வந்து அந்த பிரசிடென்ட் திரும்பி ரிப்ளை பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த தண்டனையும் வந்து கொடுக்க கூடாது அப்படின்றது தான் வந்து ரிப்ரைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 161 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னருக்கும் வந்து ஸ்டேட்ல வந்து பார்டனிங் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு புது வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.